கூலி படத்துல அமீர் கான், ஷௌபின் ஷாஹிர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட்ட போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்டார் கேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, பேர கேட்கறதுக்கே பயங்கர வெயிட்டா இருக்கு. ஆனா ஜெயிலர் 2 படத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா பாலையா ஜாயின் பண்ணாரு. பாலையா காரு படத்துல நடிக்கவே வேணாம்ன்ற மாரி தான் நானும் எதிர்பார்த்திருந்தேன். பாலையா காரு அளவுக்கு பில்டப் குடுக்குறதுக்கும் சரி, சினிமாட்டிக் தனமா நடிக்கிறதுக்கும் சரி யாருமே கிடையாது. இந்த மாதிரி படங்களையே பார்த்து பார்த்து ஒரு ரியலான படத்திலேயே பாலையா காரு நடிச்சாலும் அது ஒரு காமெடியா தான் இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இப்ப அவர பார்த்தாலே யாருக்குமே பிடிக்கிறதில்ல தமிழ் சினிமாவ பொறுத்தளவுக்கு. நம்ம தமிழ் பீப்பிள்ஸ பொறுத்தளவுக்கு நம்பர் 1 ட்ரோல் மெட்டீரியல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலையா காரு தான். இப்போ அவரே கொண்டு ஜெயிலர் 2 படத்துல போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அது செம்ம காமெடியா தான் இருக்கு. என்ன பொறுத்தளவுக்கு மோகன்லால், சிவராஜ்குமார், சுராஜ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் படத்துல பண்றது ஓகேவான விஷயம் தான். பட் பாலையாக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் வெயிட்டான வேற லெவலான ஒரு ஆக்டர் போட்டு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதே சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி லோகேஷ் கனகராஜ் இருக்கிற படத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செம்மையான கேஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ நெல்சன் என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த பாலையா காரு, சிவராஜ்குமார் இவங்களே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா தான் படத்துல கொண்டு வந்துட்டாரு. ஜெயிலர் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு சிவராஜ்குமார், மோகன்லால் இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனா இதே சேம் கேரக்டர் ஜெயிலர் 2 படத்துல போட்டா அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டேன். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? பாலையா காரு போட்டா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி கூலி ஜெயிலர் 2 படத்தை பத்தி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.